விட்டு நீதி விடுமா? சரி சரி அண்ணா, சரி நான் தேன்மொழி சிஸ்டர் சொல்லுங்க. அவங்க பையனா? தேன்மொழி, தேனோட பையன். ஓகே, என்னம்மா நல்லா இருக்கேன்? நல்லா இருக்கேன் பெருமாள் சகோ, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? லைவ் வந்து ரொம்ப நாளாச்சு. ஓகே கனிமா, நான் வருகிறேன். எனக்கு இந்த கன்னி சகோதரியை பார்த்த மாதிரி இல்லை, உங்களுக்கு இந்த கட்டி இல்லையா? கண்டிப்பாக அரைப்பேன், நான் கண்டிப்பாக வரேன் சரியா? பாப்பா பாலை ஊற்றி அடுப்பில் போடு வைப்பேன். நைட்டு அப்புறம் அழுதானே என்ன பண்ணுவேன்? நான் உடனே தான் எழுப்பிடுவேன். நீ இப்போ ஐயோ நைட்டுக்கு ஜீன் இல்லையே. அதையும் கொட்டிட்டேன். அதுலேயே திரும்பி ஜீனி டப்பாலையும் கொட்டிட்டேன். சித்தாட்ட போய் பூமா வீட்டில் போய் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரவா? நாங்கள் அன்பா, நீ அடுப்பு பாலில் ஊற்றி போடு. பாப்பா விளையாடாத, நீ பண்ணு. கேபிள் டிவி வந்தா தானே. நாங்கள் அன்பாய் அழகாய் பலரோடு பேசலாம். ஆனால் எங்கள் அன்பான உணர்வுகளை புரிந்து கொண்டவருடன் மட்டுமே உணர்வுபூர்வமாக பேச முடியும். நீங்கள் எங்கள் அன்பை புரிந்து கொண்டவர்கள். வளர்த்துட்டேன் வாழ்க. மிக்க நன்றி சிஎஸ். நான் வளர்த்துட்டேன் வாழ்க. நம்ம நாராயண லைக் போட்டேன். மிக்க சந்தோஷ் பாஸ்கர்மா. ஹாய்மா. பாருங்க சுக வணக்கம். இதுவும் கடந்து போகும் பாருங்கள். ஹாய்மா. உண்மைதான், உங்கள் தங்கைக்கு தப்பா புரிந்துள்ளா தானே? இல்லை, நான் தப்பா புரிந்து கொண்டேனா? உண்மைதான் உண்மைதான். ஹாய்மா. குட் நைட். குட் நைட் முருகேசன்மா. குட் நைட் வா. ஜோதிக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லவில்லை, சொன்னால் அழுது விடுவாள். என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விடுவாள். அதனால ஓ சரி சரி. காலையில் அப்போ நமக்கு டீனத்தை போடுவ. நீங்கள் ஹைட் பண்ணிட்டீங்களா? நானும் அவனை ஹைட் பண்ணேன். உங்களை பார்த்துக்கிறதுக்கவே ஒரு ஆள் வேணும். கண்டிப்பாக அவன் என்கிட்ட இருக்க மாட்டான். பூமாக பாப்பாக்கிட்ட தான் இருப்பான். ஹனிமா, நீங்கள் டிவியில் நியூஸ் வர மாதிரி கமெண்ட்டில் படிப்பீங்க, ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சாரி ஹனிமா. தப்பாக கேட்கல. இல்லை கண்டிப்பாக நான் கண்டிப்பாக பழைய ஹனிமாவை மாறுறேன் சரியா? தூக்கமரிய சிஸ்டர் போய் வரீங்க. சரி சக்கரை, நானும் கிளம்புறேன். கம்மல் கிச்சர் சப்போ கேட்டிங்களா? ஓகே பசங்களே, நான் ஒன்று கேட்க சொல்லுங்க அண்ணா. இன்னும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் இருந்துட்டு கிளம்பிடலாம். ஹாய் ஹலோ லைக் போட்டாச்சு. மிக்க சந்தோஷம். ஹாய் பார்த்தி. என்ன அவ்வளோ லேட்டாக வர பார்த்தி? எங்கே போன? ஜினியை பயன்படுத்தாதீர்கள். சரி கிஷோர்ண்ணா. கமல் கிஷோர் சொல்லுங்கள், இவர் கேட்பார். ராஜா தம்பிமா படுப்பானின. நான் செய்ய மாட்டேன். என்னோட வேலை ராஜாமா, அப்படி எங்கேயுமே போக முடியாது. ஓகே ரொம்ப நன்றி கண்ணி, ரொம்ப சந்தோஷம். ஆமாம் ஆமாம் கோல்டு கிங் அண்ணா, உடம்பு சரியில்லை அதனால தான் அண்ணா. ஹாய்மா. ஹாய் சகோ. வாங்க அப்துல் அப்பா. வணக்கம் வணக்கம் அப்துல் அண்ணா. நல்லா இருக்கீங்களா அப்துல் அண்ணா? நாட்டு சர்க்கரை பயன்படுத்துகிறேன். சரிண்ணா, சரி கிஷோர் அண்ணா. அதுமா என்ன பார்த்தி தம்பி, சிரிப்பு மட்டுமே கிடைக்கும், பார்த்துக்கலாம் அவ்வளோதான். சரி என் மருமகள் பாவம் தானே. கிஷோரண்ணா முன்பெல்லாம் 1 மணி நேரம் இருப்பீங்க. ஓகே முன்பேண்ணா. ஓகே கொஞ்சம் அப்பாவா? சாரி நான் வந்து சலீம் அப்பான்னு நினச்சிட்டேன். வாங்க சார் அண்ணா. வணக்கம் அப்துல்லண்ணா. லைவ் போட்டேன். சலீம் அப்துல் சலீம் ஒரு அப்பா வருவாங்க இல்லையா, அவங்கன்னு நினச்சிட்டேன். வாங்க அக்னியண்ணா. வணக்கம் அக்னியண்ணே, நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா. தங்கள் நலமா சௌபாக்கியமாக இருக்கிறீர்களா? நல்லா இருக்கேன். உணவு சாப்பிட்டேன் அப்படியேப்பா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? மற்ற லைவ் போய் லைவ் போட்டுறேன். சரி ரமேஷ் மிக்க சந்தோஷம்.